இதோ உதவி. முதலில், எந்த எதிர்ப்பையும் குறைக்கவும் அல்லது நீக்கவும் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு போதுமான அளவு தெளிவாகத் தெரிகிறது. அதுதான் பிரச்சனை. உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எந்தவொரு எதிர்ப்பையும் முதலில் குறைப்பது அல்லது நீக்குவது விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். இது மிகவும் வெளிப்படையானது, பெரும்பாலான மக்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். தடைகளுக்கு பின்னால் உள்ள எதிர்ப்பை அகற்ற வேண்டியிருக்கும் போது தடைகளை அகற்ற முயற்சிக்கும் முயற்சியில் அவர்கள் தங்கள் முயற்சிகளை வீணாக்குகிறார்கள். எனவே ஆரம்பத்தில் தொடங்குவோம். இது இயற்பியல் விதி. எந்தவொரு சக்தியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எந்த பொருளையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எந்த எதிர் சக்தியும் இல்லாவிட்டால் நகர்த்தும் தடைகளுக்கு பின்னால் உள்ள எதிர்ப்பை குறைப்பது அல்லது அகற்றுவது புத்திசாலித்தனம் என்று அறிவியல் கூறும் வழி இது. பின்னர் சிறிய முயற்சியை மட்டுமே பயன்படுத்தி தடைகளை நகர்த்தலாம். நான் எதிர்ப்பை குறைப்பது அல்லது அகற்றுவது உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் அதற்கு எதிராக தொடர்ந்து முயற்சி செய்வதை விட எளிதானது. முதலில் எதிர்ப்பை ஏற்படுத்தாமல் இருப்பது இன்னும் எளிதானது. உங்கள் எதிர்ப்பை அதன் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கண்டறிந்தால், நீங்கள் அதை ஏற்படுத்தியிருப்பதைக் காண்பீர்கள். நீங்கள் செய்த, சொன்ன அல்லது எழுதிய ஒன்று வெறுப்பை ஏற்படுத்தியது. வெறுப்பின் விதைகள் விதைக்கப்பட்டவுடன் அவை எதிர்ப்பாக வளரும். நீங்கள் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பயன்படுத்தி மனக்கசப்பை நல்லெண்ணமாக மாற்றாவிட்டால், அதன் ஆரம்ப கட்டங்களில் மனக்கசப்பு எதிர்ப்பாக வளர்வதற்கு முன்பு, இதிலும் எனது பிற புத்தகங்களிலும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளால் மனக்கசப்பு எளிதில் நல்லெண்ணமாக மாறும். நிச்சயமாக, மனக்கசப்பு எதிர்ப்பாக வளர்ந்த பிறகும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் எதிர்ப்பை குறைக்கவோ அல்லது மீண்டும் நகர்த்தவோ முடியும். உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் எதிர்ப்பை தள்ளுவதை விட இது மிகவும் எளிதானது. உதாரணமாக, உங்கள் வாழ்க்கை இலக்கிற்கான பாதை ஒரு பெரிய பாறையால் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு பக்கத்திலிருந்து பாறையை தள்ளுகிறீர்கள், உங்கள் எதிர்ப்பு மறுபுறம் பின்னுக்கு தள்ளுகிறது. பாறையை எவ்வளவு கடினமாக தள்ள முடியும் என்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது. எனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பயன்படுத்தி எதிர்க்கும் சக்தியை குறைப்பது அல்லது அகற்றுவது மிகவும் எளிதானது. பின்னர், பாறையை தள்ளுவது உங்களுக்கு எளிதாக இருக்கும், ஏனெனில் இது இயற்பியல் விதி. எந்தவொரு சக்தியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எந்த பொருளையும் எவ்வளவு பெரியதாக, எந்த எதிர்க்கும் சக்தியும் இல்லை என்றால் நகர்த்தும். எனவே, உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் பாதையை தடுக்கும் எந்தவொரு தடையின் பின்னால் உள்ள எதிர்க்கும் சக்தியை நீங்கள் அகற்றினால், தடையை ஒதுக்கித் தள்ளுவதற்கு உங்கள் பங்கில் மிக குறைந்த முயற்சியே தேவைப்படும், ஏனெனில் அதற்கு எதிர்க்கும் சக்தி இருக்காது. இந்த புத்தகத்திலும் எனது பிற புத்தகங்களிலும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எதிர்ப்பை நீக்க முடியும். மேலும் எதிர்ப்பை உங்கள் பக்கம் வர வற்புறுத்தி, உங்கள் வெற்றிப் பாதையிலிருந்து தடைகளை தள்ள உதவுவீர்கள். மேலும், மக்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகளை அகற்றுவதில் நிபுணரின் உதவியைப் பெறலாம். நம்பிக்கை மலைகளை நகர்த்த முடியும் என்று பைபிள் கற்பிக்கிறது. அது ஒரு உண்மையான தடையை நகர்த்தும். நிச்சயமாக, ஒரு மலையை நகர்த்துவதற்கு நிறைய நம்பிக்கை தேவை. மேலும், மிகவும் வெளிப்படையாக, நான் இன்னும் எந்த மலைகளையும் நகர்த்தவில்லை. ஆனால், நான் கீழே இருந்தபோது, மேலே பார்த்தபோது மலைகள் போல் தோன்றிய சில வலிமையான தோற்றமுடைய தடைகளை நகர்த்தியுள்ளேன். மேலும், என்னை விட மிகப்பெரிய தடைகளை நகர்த்திய பலரை நான் அறிவேன். இது உண்மையில் கடினம் அல்ல. நீங்கள் பார்க்கிறீர்கள், இது ஒரு மனிதன் நம்பக்கூடிய எதையும் அவன் அடைய முடியும் என்பது நன்கு நிரூபிக்கப்பட்ட வாழ்க்கை விதி.